லைட்டாக உப்பு போட்டு விடு, வெங்காயம் வதங்க சீக்கிரமாக. அரிசிக்கு மேலே வச்ச டப்பாவே லைட்டாக இன்னும் கம்மி, சும்மா கொஞ்சம். ஐயோ, அப்படியெல்லாம் உதறாதப்பா, எல்லாம் அங்கங்கே செதறிக்கும். நீ செய்ய சொல்கிறேன்னா நானே செஞ்சுக்கோங்க போ. விட்டுப்போ வேணுன்னு செய்ய சொல்கிறாங்கன்னு செய்ய சொல்கிறாங்கன்னுட்டு பாருப்போ. கொட்டுறோம் 2 கிலோ வேணுங்க. மஞ்சள் போட்டு தனியாத்தூள் போடணும். தனியாத்தூள் போட்டு சிக்கன் மசாலா போடணும். எனக்கு அரிபாம் வேணுன்னு அப்படி சொன்னாதான் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து சமையல் செய்ய சொன்னால் இப்படி தான் ஏட்டிக்கு போட்டியாக செய்வாங்க. ஏன்னா அப்போ தான் செய்ய சொல்ல மாட்டாங்க இன்னொரு நாளைக்குன்னு சொல்லிட்டு இப்படி செய்வாங்க. உங்கள் வீட்டில் யார் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அவுள் வந்து சித்திராண்ணா செய்வாங்க இல்லையா சாதத்தில், அதே மாதிரி அவுள் வந்து நாங்கள் சித்திராண்ணா மாதிரி செய்கிறோம். லெமன் ரைஸ் செய்வாங்களே அந்த மாதிரி. ஆனால் லெமன் போட சொல்கிறாங்க, எனக்கு அந்த லெமன் போட்டால் பிடிக்கிறதில்ல டேஸ்ட்டு. லெமன் போடாமல் நார்மலாக செய்வேன். நீங்கள் யார் யார் அவுள் இந்த மாதிரி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வீட்டில் சமையல் கிடையாச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு சமையல் தான். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். இந்த செஞ்சிங்கன்னா கொத்தமல்லி ஏப்பா உள்ள உட்காந்தே கமாண்டு இப்படி கொத்தமல்லி எதுக்கு போடுறது? அவள் வந்து பார்த்திங்கன்னா கழுவி வச்சிட்டேன். இது தண்ணி இது ஃபுல்லாக வடிச்சிடணும். தண்ணி இருந்துச்சுன்னா அப்படி சொதுன்னு கொலன்னு சோறு செஞ்சுங்களா அந்த மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக சுத்தமாக வடிச்சு வச்சுட்டேன். நல்லா உதிரியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அவளை வந்து பார்த்திங்கன்னா லெமன் சாதம் செய்கிற மாதிரி தான் இது செய்வாங்க. அவளை வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது லெமன் போட்டால் பிடிக்காது. அதனால் சிம்பிளான ஒரு 10 நிமிஷத்தில் சுட சுட ரெடி ஆகக்கூடிய ஒரு சமையல் தான் அவுள். அது பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் 2 கட் பண்ணி 1/2 கிலோவுக்கு தான் இப்போ நான் செய்கிறேன். புளி சாதம் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா அவுள் வந்து பாருங்கள், அவுள் வந்து கழுவி வச்சுனுங்கிறேன். இங்கே வந்து அவுளைக்குன்னு சொல்லுவாங்க. அவுள் அரிசி அவுள் வந்து கழுவி வச்சிட்டேன், தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுனுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம். இது 1/2 கிலோவுக்கு நான் செய்கிறது வந்து 2 பெரிய வெங்காயம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்கணும் லாஸ்ட்டாக. அப்புறம் கடலைப்பருப்பு இது மட்டும் போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோ கொட்டி நல்லா கிளறிட்டோம்னா சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் என்னென்னா இதில் வந்து அவ்வளோக்கும் கூட வெங்காயம் வந்து நிறைய சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யார் யார் இப்படி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து அங்கே லெமன் சாதம் மாதிரி செய்வாங்க. எனக்கு வந்து லெமன் சாதம் மாதிரி செய்ய பிடிக்காது. மஞ்சள் போட்டேன்ப்பா, மஞ்சள் சொன்னனே, மஞ்சள் தான். 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்சி மிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக. நல்லா வெங்காயமெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ வந்து கழுவி வச்சிட்டோம். இதை எடுத்து அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. சுட சுட சாப்பிட்டோம்னா டக்குன்னு சாப்பாடு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகணும்னா இந்த சாப்பாடு தாங்க செய்யணும். நீங்கள் உங்கள் வீட்டில்